எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. அர்த்தமுள்ள தேவையில் இருக்கிறவர்கள் ஏழைகளாகி விடுகிறார்கள். பசி என்று அறிந்தும் உணவில்லையே என்று ஏங்குபவர்கள் வறியவர்கள். நான் ஒரு இடத்திற்கு நடந்து போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம், என்னிடத்தில் எந்த விதமான வாகனமும் இல்லை. நான் என் குடும்பத்தினரோடு இளைப்பாறுதலுக்கு இடமில்லை என்று ஏங்குகிறவர்கள். ஆண்டவரே, இவர்கள் மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் எனக்கு அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை என்று ஏங்குகிற ஒவ்வொருவரும் இதோ உம்முடைய அருகாமையில் நின்று உம்மை கூவி அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். உம்மிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி கெஞ்சி கேட்டுக்கொண்டே இருக்கிற நேரத்தில் நீர் செவி சாய்க்கிற இறைவனாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறீர். இதோ நீர்தாமே எண்ணிய இந்த அற்புதமான மாதா தொலைக்காட்சி என்கின்ற இந்த ஊடக பணியை இன்னைக்கு உலகம் முழுங்கும் இருக்கிற மக்கள் கண்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள், ஆறுதல் அடைகிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய இந்த அற்புதமான செயலை எண்ணி நன்றி கூறுகிற இந்த வேளையில் தங்களை ஏழைகளாக எண்ணிக்கொண்டு மகிழ்ச்சிக்காக, நிம்மதிக்காக, ஆறுதலுக்காக இந்த நற்கருணை பக்தி முயற்சியிலே பங்கேற்கிற ஒவ்வொரு ஏழைகளையும், அன்பை தேடி அலைகிற ஒவ்வொரு உள்ளங்களையும், ஆறுதலை தேடி அலைகின்ற ஒவ்வொரு இதயங்களையும் இதோ இந்த நாளிலே உமக்கு சமர்ப்பிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிற இவர்களோடு கூட எங்களது எளிய குரலையும் சேர்த்துக்கொள்ளும். இவர்களுக்கு ஆறுதலாய், இவர்களுக்கு அன்பாய், இவர்களுக்கு செவி சாய்க்கிற தெய்வமாய் நீர்தாமே இந்த அற்புதமான தருணத்தில் உம்மை வெளிப்படுத்தும், உம்மை உணர்ந்து கொள்ள செய்தருளும். நான் கூவி அழைக்கிற இந்த வேளையில் என்னுடைய ஆண்டவர் எனது குரலுக்கு செவி மடுப்பார் என்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை உம்மை நோக்கி இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்த்தி அருளும். இதோ எங்களை மட்டுமல்லாது உமது பிரசன்னத்திற்கு முன்பாக கண்ணீரோடு கவலையோடு ஆறுதல் தேடி அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும்.
ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநேசரேசுவையை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநேசரேசுவையை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடியே, அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிப்போமே. அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடியே, அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிப்போமே. இன்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம், அன்று உம்மை நேரில் கண்டு ஆராதிப்போமே. இன்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம், அன்று உம்மை நேரில் கண்டு ஆராதிப்போமே. ஆராதிக்கும் பரிசுத்தரே, ஆனந்தமாய் உந்தன் மக்கள் ஆராதிக்கின்றோம். வானோரெல்லாம் ஆராதிக்கும் பரிசுத்தரே, ஆனந்தமாய் உந்தன் மக்கள் ஆராதிக்கின்றோம். பாவங்கள் தீரும் சாபங்கள் தீரும் ஆராதனையாலே, கோட்டைகள் தகரும் கொடுமைகள் தீரும் ஆராதனையாலே. பாவங்கள் தீரும் சாபங்கள் தீரும் ஆராதனையாலே, கோட்டைகள் தகரும் கொடுமைகள் தீரும் ஆராதனையாலே. ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநேசரேசுவையை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். எங்கள் இயேசுவே, எங்கள் நண்பரே, எங்களோடு என்னாலும் பயணிக்கிறவரே, எங்களுக்கு அருளும் ஆசிரும் வல்லமையாய் இருக்கிறவரே, இதோ உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது மேலான அற்புதமான செயல்களை அதிசயங்களை எண்ணி உம்மை துதித்து ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாங்கள் தியானிக்கிறோம். திருப்பாடல் 34:6 நீர் சொல்லுகிறீர், ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். சங்கீதாசிரியர் உம்மை ஏறெடுத்து அவர் செய்த ஜெபம், என் ஆண்டவரை ஏழையாகிய நான் கூவி அழைத்தேன், என் ஆண்டவரும் எனது இந்த ஏழையின் குரலுக்கு அவர் செவி சாய்க்கின்றார், செவிம் எடுக்கின்றார், அவனுக்கு ஆசீர்வாதத்தை வழங்குகிறார், அவனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அவர் நிறைவாக அருளுகின்றார். அவன் எதிர்நோக்கி இருக்கின்ற
பல்வேறு துன்பங்களிலிருந்து, உடல் வருத்தங்களிலிருந்து அவரே விடுதலை தருகிறார். அவரே நமக்கு தாயாக தந்தையாக இருக்கிறார். ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏழையாகிய எங்களை எங்கள் பாவ வாழ்க்கையினால், ஆண்டவரே, எங்களது சுயநல வாழ்க்கையினால், ஆண்டவரே, நாங்கள் பல்வேறு காரியங்களிலே நாங்கள் வெறும் பொருளாதார ஏழையாக மட்டுமல்லாமல் எங்களது ஆன்மீக வாழ்க்கையில் நாங்கள் ஏழையாக இருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை முழுமையாய் கண்டு தரிசிக்கின்ற ஆற்றல் இல்லாது, உம்மோடு எங்களது ஜெபங்களின் வழியாக பேசுகின்ற அந்த நிலையை அறியாது புரியாது வாழ்கின்ற ஏழைகளாய் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உம் பிள்ளைகளை இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பல்வேறு குடும்பங்களிலே எங்கள் பிள்ளைகள் கடவுளை மறந்து வாழ்கிறார்கள். கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அறியாது இருக்கிறார்கள். கடவுளை என்னாலும் நாம் விசுவாசிக்க வேண்டும், அந்த விசுவாச வாழ்க்கையில் நமக்கு வெற்றி உண்டு என்ற தாக்கம் இல்லாது எங்கள் பிள்ளைகள் வளருகிறார்கள், வாழ்கிறார்கள் என்று பல பெற்றோர்கள் படும் துன்பத்தை அறிவீர், வேதனைகளில் அறிவீர். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கம் கொண்டிருக்கின்ற தெய்வமே, இதோ இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாற்றம் பெற்று உமீது அசைக்க முடியாத இரக்கமும் அன்பும் உள்ளவர்களாய் வாழ்கின்ற ஆற்றலை உம்மை அப்பாவாக, உம்மை அம்மாவாக தங்களது வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய அந்த ஆற்றலை நீ நிறைவாக அருள வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நம்பிக்கையோடு ஜெபித்து இந்த பாடலை திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதியும். ஆமென். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மானு கூப்பிடவா, உம்மை அப்பானு கூப்பிடுவே, உம்மை அம்மானு கூப்பிடுவே, உம்மை அப்பானு கூப்பிடுவே, உம்மை அம்மானு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கருவில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும், தோழில் என்ன சுமந்தத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், கருவில் என்ன சுமந்தத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும், தோழில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், என்னை கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும், என்னை ஆடுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே,
அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தாச, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தாச, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கண்ணீர துடைப்பத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும், ஏன் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா உண்மை அப்பான்னு சொல்லணும், ஏன் கண்ணீர துடைப்பத பார்த்தா உண்மை அம்மான்னு சொல்லணும், விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், என்னை ஏங்குவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், உங்க இரக்கத்தை ஒருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தாச, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தாச, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. ஆசையாய் இருக்கிறது ஆண்டவரே, ஆசையாய் இருக்கிறது. நாங்கள் எப்படி உம்மை பார்க்கிறோமோ, எப்படி அனுபவிக்கிறோமோ அப்படி கூப்பிட ஆசையாக இருக்கிறது. அப்படி கூப்பிட எங்களுக்கு உரிமையை கொடுத்ததற்காக, அனுமதி கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. போற்றி ஆண்டவரே, போற்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பாடல் 34. நமது பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான்,
ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். யார் இந்த ஏழைகள்? ஆண்டவரே, உம்மை சுற்றி இருந்தவர்கள் எல்லாருமே ஏழைகள் தானே. உம்முடைய சீடர்கள் பேதுருவாக இருக்கட்டும், யோவானாக இருக்கட்டும், யாக்கோபாக இருக்கட்டும், மத்தேயுவாக இருக்கட்டும், ஒவ்வொருவரும் அவர்களுக்குரிய நிலையிலே ஏழைகளாகத்தானே இருந்தார்கள். சாதாரண தொழில் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு சிலர் பாவியாக இருந்தார்கள். ஆண்டவரே, மகதலா மரியா, அவரும் சாதாரண ஒரு பெண்மணி தானே. பெண்ணாக பிறந்ததே அந்த காலகட்டத்திலே மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை தானே அவர்களுக்கு. புறவினத்தாராக இருக்கட்டும், நூற்றுவர் தலைவராக இருக்கட்டும், உம்மை சுற்றி இருந்தவர்கள் தான் ஏழைகள் தான். அவர்கள் உம்முடைய இறப்பிற்கு பிறகு, சிலுவை சாவிற்கு பிறகு அஞ்சி நடுங்கி போயிருந்தார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போயிருந்தார்கள். அழுது கொண்டிருந்தார்கள். 3 வருடம் உம்மோடு பயணம் செய்தவர்கள் திடீரென்று இப்படி ஒரு நிலை ஆகிவிட்டவுடனே எப்படி அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? துடித்து போயிருப்பார்கள், நடுநடுங்கி போயிருப்பார்கள், அஞ்சி அழுது கொண்டே இருந்திருப்பார்கள், வீடுகளுக்குள்ளே முடங்கி போயிருப்பார்கள். ஆனால் உம்மை நோக்கி, ஆண்டவரே, மீண்டும் வருவேன் என்று சொன்னீரே, இப்படியாகிவிட்டதே, எங்களை வரமாட்டீரா, கைவிட மாட்டீரே அல்லவா என்று அவர்கள் கத்தி ஆர்ப்பரித்து ஜெபித்துக் கொண்டிருந்திருப்பார்கள். இதோ உம்முடைய உயிர்ப்பு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவர்களுடைய வாழ்விலே ஏற்படுத்தியது. ஏனென்றால் அவர்கள் கதறி அழுததை கடவுளே நீர் கேட்டுக்கொண்டு சும்மா இருக்கவில்லை. இன்னுமுடைய திருவுளத்தை அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள உதவினீர். மீண்டுமாக இயேசு உயிர்த்து வருகிறார். அவரை பார்த்த உடனே புத்தெழுச்சி, வாழ்விலே மிகப்பெரிய மாற்றம். எதற்கும் துணிந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஆண்டவரே, அவர்கள் கரங்களில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பையும் கொடுக்கிறீர். செல்லுங்கள், நற்செய்தியை அறிவியுங்கள், திரு தூதர்களாக உங்களை அனுப்புகிறேன், உலகெங்கும் செல்லுங்கள் என்று சொன்னீர். அதில் ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களையும் சேர்த்துத்தான் எல்லா ஏழைகளையும் உம்முடைய சீடர்களாக உயர்த்தினீர். ஆண்டவரே, உலகமெங்கும் சென்று அறிவிக்கக்கூடிய திரு தூதர்களாக அவர்களை உயர்த்தினீர். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை நோக்கி அழைக்கின்ற பொழுது நீர் கைவிட்டு விட மாட்டீர். தேடி வருவீர், புத்தெழுச்சியை கொடுப்பீர், நம்பிக்கையை ஊட்டுவீர், அவருடைய வாழ்வையே நீர் மாற்றுவீர். அதற்கு உதாரணம் உம்முடைய காலத்திலே உம்மை பின்பற்றிய சீடர்கள், மனிதர்கள், அந்த ஏழைகள், சாதாரண நிலையில் இருந்த அந்த மக்கள். ஆண்டவரே, கூவி அழைக்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கும் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறீர். நற்செய்தி அறிவிக்கக்கூடிய பொறுப்பு. நீ என் மகன், நீ என் மகள், நீ இந்த பணியை செய்ய வேண்டும் என்று மாபெரும் அழைப்பை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் நன்றி செலுத்தி ஆர்ப்பரித்து புகழ்ந்து பாடுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு நீர் அளித்திருக்கக்கூடிய இந்த பொறுப்பு சாதாரணமானதல்ல. உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய மிகப்பெரிய பணி உம்முடைய பெயராலே. ஆண்டவரே, மாதா தொலைக்காட்சியின் ஊடகத்தின் வழியாக ஒவ்வொருவரும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். உம்மை போல மாறுவதற்காக, உம்முடைய மதிப்பீடுகளை கற்றுக்கொண்டு இறையாட்சியை கட்டி எழுப்புவதற்காக. ஆண்டவரே, எங்களையெல்லாம் கருவிகளாக நீர் பயன்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி நன்றி என்று ஆர்ப்பரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அந்த வார்த்தைகளை மீண்டுமாக நினைவு கூர்ந்து மீண்டும் எங்களை
நீர் ஒவ்வொரு நாளும் அழைத்து கொண்டிருக்கிறீர் என்பதை நினைவுபடுத்தும் விதமாக உம்முடைய வார்த்தைகளை எடுத்துச் சொல்லி புகழ் பாடி மீண்டுமாக அந்த பாடல் வழியாக உலகமெங்கும் நாங்கள் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய பொறுப்பினை ஏற்றுக்கொள்கிறோம். எங்களை ஆசிர்வதியும், எங்களை பலப்படுத்தும், மன துணிவை, மன வலிமையை தாரும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியால் எங்களை நிரப்பும். ஆமென். நீ என் மகனல்லவா, உன்னை அழைத்ததும் நான் அல்லவா. நீ என் மகனல்லவா, உன்னை அழைத்ததும் நான் அல்லவா. கலக்கம் வேண்டாம், கவலை வேண்டாம், காலம் முழுவதும் உடனிருப்பேன். நீ என் மகனல்லவா. ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் என்னை அருள்பொழிவு செய்தார். ஆண்டவர் வாழ்க. ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் என்னை அருள்பொழிவு செய்தார். ஆண்டவர் வாழ்க. அழுகைக்கு பதிலாய் அரவணைக்க, நலிவுற்ற நெஞ்சத்திற்கு உறுதியூட்ட. அழுகைக்கு பதிலாய் அரவணைக்க, நலிவுற்ற நெஞ்சத்திற்கு உறுதியூட்ட. மேடு பள்ளங்களை சமன் செய்ய, மேடு பள்ளங்களை சமன் செய்ய, ஏற்ற தாழ்வுகளை வேறகற்ற உன்னை தேர்ந்துள்ளே. அழிக்கவே ஆக்கவே உன்னை அனுப்புகிறேன். ஆண்டவரின் ஆவியின் மேலே, ஏனெனில் என்னை அருள்பொழிவு செய்தார். ஆண்டவர் வாழ்க. ஆண்டவரின் ஆவியின் மேலே. இடிந்து கிடப்பதை சீர்படுத்த, அழிந்து போனதை உருவாக்க. இடிந்து கிடப்பதை சீர்படுத்த, அழிந்து போனதை உருவாக்க. வாழ்வு இழந்தோர் வாழ்வு பெற, வாழ்வை இழந்தோர் வாழ்வு பெற, சிறையில்
பாடுவோம் விடுதலையாய் உன்னை தேர்ந்துள்ளே. படைக்கவே வளர்க்கவே உன்னை அனுப்புகிறேன். நீ என் மகனல்லவா, உன்னை அழைத்ததும் நான் அல்லவா. நீ என் மகனல்லவா, உன்னை அழைத்ததும் நான் அல்லவா. கலக்கம் வேண்டாம், கவலை வேண்டாம், காலம் முழுவதும் உடனிருப்பேன். நீ என் மகனல்லவா. ஆண்டவரின் ஆவியின் மேலே ஏனெனில் என்னை அருள்பொழிவு செய்தார். ஆண்டவர் வாழ்க. ஏனெனில் என்னை அருள்பொழிவு செய்தார். ஆண்டவர் வாழ்க. ஆண்டவரே, இதோ எங்களுக்காய் நற்கருணையிலே காத்திருக்கிறவரே, ஏழைகளின் பாவிகளின் குரலை ஏக்கத்தோடு கேட்கின்ற எங்கள் அன்பு தெய்வமே, ஆண்டவரே, இந்த நாளிலே இதோ உமது உயிருள்ள பிரசன்னத்திலே எங்கள் குரலை கடவுள் கேட்கிறாரா? எங்கள் அழுகையை ஆண்டவர் துடைக்கிறாரா? எங்களது வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கின்ற சவால்களின் மத்தியிலே எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கரம் கொடுக்கிறாரா? இதோ எத்தனை பிரச்சனைகள், எத்தனை துன்பங்கள் எனது வாழ்க்கையில், என் பிள்ளைகளின் வாழ்க்கையில், எங்கள் பெற்றோர்களின் வாழ்க்கையில் என்று சொல்லி ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கின்ற இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவர்களுக்கு பிரசன்னமாய் இருக்கிறாரா என்ற கேள்விகளோடு இருக்கின்ற பிள்ளைகளின் மத்தியில் ஆண்டவரே, இதோ உமது பிரசன்னத்திலே நாங்கள் முழங்கால் இருந்து அவர்களுக்கு ஆய்ச்சபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ அந்த கனானைய பெண் நீர் வியக்கும் அளவுக்கு நீர் எதிர்பாராத விதத்தில் ஒரு பதில் சொன்னார். இந்த உணவை நான் பிள்ளைகளுக்கு மட்டுமே தர இயலும், உமக்கு தர இயலாது என்று சொன்னவர்கள் அவர் சொன்னார், ஆண்டவரே, நீங்கள் உங்களிடத்தில் இருக்கிற உணவை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நீர் உணவூட்டுகின்ற பொழுது கீழே சிந்துகின்ற சிறு பருக்கைகளை நான் எடுத்துக்கொள்கிறேன். எனக்கு அது போதும். எனக்கு அந்த உணவு வேண்டாம். ஆனால் கீழே சிந்துகின்ற சிறு சிறு துண்டுகள், பருக்கைகள், இவைகள் எனக்கு போதும் என்று சொல்லி அந்த கனானைய பெண் பதில் சொன்ன உடனே நீர் அதிர்ந்து போனீர். எப்படிப்பட்ட பெரிய விசுவாசம், எப்படிப்பட்ட பெரிய நம்பிக்கை! அம்மா, உன் நம்பிக்கை, உன் விசுவாசம் பெரிது என்று நீர் சொன்னீர் ஐயா. ஆண்டவரே, இதோ பாவிகளாகிய நாங்கள் இந்த சிறிய விசுவாசத்தோடு, சிறிய நம்பிக்கையோடு, கடுகளவு இருந்தால் போதும் என்று சொன்னீரே, அதைவிட குறைவான நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நாங்கள் இருக்கிறோம். எங்களது வாழ்க்கை பிரச்சனைகள் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது, என் கண்களை மறைக்கிறது. எங்களது துன்பங்கள் தான் பெரிதாய் எங்கள் கண்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறது ஐயா. ஆண்டவரே, இதோ அந்த பேய் பிடித்த சிறுவனுடைய தந்தை உம்மிடத்தில் மன்றாடினார். ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையை பலப்படுத்தும், உறுதிப்படுத்தும், அகலப்படுத்தும், ஆழப்படுத்தும் என்று சொல்லி உம்மிடத்தில் ஜெபித்தாரே. அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நற்கருணை ஆராதனையில் நான் பங்கெடுக்கிறேன். என் ஆண்டவர் எங்கள் கண்ணீரை எல்லாம் துடைப்பார், எங்கள் தனிமையை போக்குவார், எங்களுக்கு துணையாய் அவர் வருவார், எங்களை குழந்தை போல அவர் ஏந்தி கொள்வார். ஆண்டவரே, ஒரு குழந்தை உரிய மனநிலையிலே நாங்கள் வந்திருக்கிறோம், பாவியாய் வந்திருக்கிறோம், ஏழையாய் வந்திருக்கிறோம்.
ஆண்டவரே, கண்ணீரோடு வந்திருக்கிறோம், கவலைகளோடு வந்திருக்கிறோம் ஐயா. எங்களை ஏந்திக் கொள்ளும், உமது கரங்களிலே தாங்கிக் கொள்ளும். ஒரு குழந்தை போல உம்மிடத்தில் வந்திருக்கிற எங்களுக்கு ஆறுதலாய், ஆற்றலாய், துணையாய், எங்களுக்கு எல்லாமாய் வாரும் ஆண்டவரே, வாரும் இயேசுவே. எங்களோடு இரும் ஆண்டவரே, எங்களை ஏந்திக் கொள்ளும். நன்றி. இறைவா, உன் திருமுன் ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றேன். இந்நிலை நான் சொல்கின்றேன், உன் குழந்தை நான் அல்லவா. என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. இறைவா, உன் திருமுன் ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றேன். என் நிலை நான் சொல்கின்றேன், உன் குழந்தை நான் அல்லவா. என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. அன்பை தேடும் போது என் தந்தை நீ அல்லவா. அமுதம் நாடும் போது என் அன்னை நீ அல்லவா. அன்பை தேடும் போது என் தந்தை நீ அல்லவா. அமுதம் நாடும் போது என் தந்தை நீ அல்லவா. ஒரு குறையும் இன்றி காத்தாய், நல்லன்பை ஊட்டி வளர்த்தாய். உன்னை ஒதுக்கியே வாழ்ந்து நானும் இனி என்ன கைமாறு செய்வேன், என்ன கைமாறு செய்வேன். இறைவா, உன் திருமுன் ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றேன். என் நிலை நான் சொல்கின்றேன், உன் குழந்தை நான் அல்லவா. என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. மங்கும் வாழ்வை அகற்றி ஒளி தருபவர் நீதானையா. மனதில் அமைதி பொங்க வழி அருள்பவன் நீதானையா. மங்கும் வாழ்வை அகற்றி
ஒளி தருபவர் நீதானையா. மனதில் அமைதி பொங்க வழி அருள்பவன் நீதானையா. உன்னை என்றும் எண்ணி வாழ்ந்து ஒரு நாளும் பிரியாமல் வளர்ந்து உந்தன் மடியிலே தவழ்ந்து நானும் இனி அப்பா தந்தாய் என்று அழைப்பேன். அப்பா தந்தாய் என்று அழைப்பேன். இறைவா உன் திருமுன் ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றேன். என் நிலை நான் சொல்கின்றேன். உன் குழந்தை நான் அல்லவா. என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. காப்பாயோ காப்பாயோ எங்களை காப்பாயோ என்று எளிய உள்ளம் கொண்ட ஏழைகளாய் கூவி அழைக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் செவி கொடுக்க வேண்டும் என்று. உலகிலே போர், உலகமெங்கும் பாதிப்பு, ஒரு சிலருடைய ஆணவத்தினால், பேராசையினால் ஒட்டுமொத்த உலகமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தட்டுப்பாடுகள், பற்றாக்குறைகள். ஆண்டவரே, கலங்கி போய் நிற்கிறோம். இன்னும் அதிகமாக அந்த போர்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளிலே ஒரே பதற்றம் நிலவிக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. மக்கள் எல்லாம் பதுங்கு குழிகளிலே ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் உணவு பற்றாக்குறை, வாழ்வதற்கே பயமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாளை இருப்போமா என்ற அச்சமும் எழுந்துள்ளது. ஆண்டவரே, இது வேண்டாம் என்று ஒட்டுமொத்த உலகமும் வேண்டிக் கொண்டிருக்கிறது. உலக தலைவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இதுதான் இன்றைய நாளிலே எங்களுடைய வேண்டுதல்களாகவும் இருக்கிறது. வேண்டாம் இந்த போர், விட்டு கொடுத்து போகலாம். அவர்களுக்கு உரியது அவர்களுக்கு இருக்கட்டும். பகிர்ந்து வாழ்ந்தலாம். எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து ஒற்றுமையாக வாழலாம். இதற்காகத்தானே நீர் உம்மையே உடைத்து கொடுத்தீர் ஆண்டவரே. மீண்டுமாக உயிர்த்து வந்தும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தீரே ஆண்டவரே. ஏன் புரியவில்லை? ஏன் இன்னும் மழுங்கிய மந்த உள்ளத்தினராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எப்பொழுது நாங்கள் திருந்த போகிறோம்? ஆண்டவரே, வருந்தி அழுது கூவியழைத்து வேண்டுகிறோம். எகிப்திலே அன்று மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது உம்மை நோக்கி கூவி அழைத்தார்களே, எங்களை காப்பாற்றும், இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை காப்பாற்றும் என்று ஒரு தலைவரை அனுப்பினீர். மோசே வழியாக அந்த மக்களிடம் அன்று காப்பாற்றப்பட்டது. பிழைத்துக் கொண்டார்கள். ஆண்டவரே, இன்று நாங்களும் அதே நிலையிலே கேட்கிறோம். எங்களை காப்பாற்றும், பாதுகாப்பை எங்களுக்கு கொடுத்தருளும் ஆண்டவரே. வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்தருளும் ஆண்டவரே. நல்ல உணர்வுகளை கொடுத்தருளும் ஆண்டவரே. மூளையிலிருந்து அதிகமாக சிந்திப்பதனால் தானே இப்படிப்பட்ட ஆணவ எண்ணங்கள், பேராசை எண்ணங்கள் இதயத்திலிருந்து சிந்திக்க மறுக்கின்றார்களே. அதனால்தானே
யார் மேலும் தன்னுடைய மக்கள் மேல் கூட அக்கறை இல்லையே. ஆண்டவரே, வேண்டி நிற்கிறோம். இதயத்திலிருந்து சிந்திக்கக்கூடிய தலைவர்களாக எல்லாரும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்களுடைய தேவைகளை சரி செய்ய முடியும். பகிர்ந்து வாழக்கூடிய மனநிலையை தலைவர்களும் உருவாக்கி கொள்ள முடியும். அதை கண்டு மக்களும் கற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் ஒற்றுமையாய், அமைதியாய், மகிழ்ச்சியாய் வாழ முடியும். ஆண்டவரே, கூக்குரலிடுகிறோம், வேண்டி நிற்கிறோம். எங்களை காப்பாற்றும். அமைதியான ஒரு சூழலை இந்த உலகமெங்கும் ஏற்படுத்தியருளும். ஆண்டவரே, நீர்தான் ஆட்சி செய்ய வேண்டும். நீர்தான் எங்களை, இந்த உலகத்தை ஆண்டு நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் எல்லாரும் மகிழ்ச்சியாய், அமைதியாய் வாழ முடியும். கூக்குரலிடுகிறோம், கூவி அழைக்கிறோம். எங்களுக்கு செவி சாய்த்தருளும். எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. ஆமென். உன்னை நம்பி வாழும் போது உறுதி பெறுகிறேன். உன் பணியை செய்யும் போது நிறைவு அடைகிறேன். உன் வழியில் செல்லும் வாழ்வில் அமைதி காண்கிறேன். இறைவா, இறைவா, அமைதி காண்கிறேன். நிறைவு அடைகிறேன், நான் அமைதி காண்கிறேன். உன்னை நம்பி வாழும் போது உறுதி பெறுகிறேன். என்னை மட்டும் நம்பும் போது இடறி விழுகிறேன். எழுந்து நடக்க முடியாமல் தவழ்ந்து தவிக்கிறேன். என்னை மட்டும் நம்பும் போது இடறி விழுகிறேன். எழுந்து நடக்க முடியாமல் தவழ்ந்து தவிக்கிறேன். என்னுள் வாழும் உன்னை நம்பி எழுந்தடி வைத்தேன். என்னுள் வாழும் உன்னை நம்பி எழுந்தடி வைத்தேன். இனி இமயமென தடைவரினும் எளிதாய் கடப்பேன். எளிதாய் கடப்பேன், நான் எளிதாய் கடப்பேன். உன்னை நம்பி வாழும் போது உறுதி பெறுகிறேன். இருளின் சக்தி எந்த வாழ்வை பணிய சொல்லுதே. இறைவா, உன் நினைவு என்னை துணிய சொல்லுதே. இருளின் சக்தி எந்த வாழ்வை பணிய சொல்லுதே. இறைவா, உன் நினைவு என்னை துணிய சொல்லுதே. உன் சொல்லின் உறுதியினால் பயணம் செல்லுவேன். உன் சொல்லின் உறுதியினால் பயணம் செல்லுவேன். உண்மை அன்பு மேனியில் நான் என்று வாழுவேன். என்று வாழுவேன், நான் என்று வாழுவேன். உன்னை நம்பி வாழும் போது உறுதி பெறுகிறேன். உன் பணியை செய்யும் போது நிறைவு அடைகிறேன். உன் வழியில் செல்லும் வாழ்வில் அமைதி காண்கிறேன். இறைவா, இறைவா, அமைதி காண்கிறேன். நிறைவு அடைகிறேன், நான் அமைதி காண்கிறேன்.
நம்பி வாழும்போது உறுதி பெறுகிறேன். அன்பு தெய்வமே, அந்த செல்வந்தனுக்கு அருகாமையிலே லாசர் ஏங்கிக் கொண்டிருந்தான். ஏதாவது விழுமா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அவனை அந்த செல்வந்தன் நோக்கவில்லை, கவனிக்கவில்லை. ஆனால் அந்த ஏழை லாசருடைய கண்ணீர், அவருடைய குரல் உனக்கு கேட்டது. இதோ வல்லமையோடு அவர் உமக்கு அருகாமையிலே வாழ்ந்தார். ஆண்டவரே, யாரெல்லாம் உம்மை நோக்கி ஏங்கி இந்த உலகத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அற்புதமாக உமக்கு அருகாமையிலே வைத்துக் கொள்கிற தெய்வமே, இதோ உம்முடைய நற்கருணை பிரசன்னத்திற்கு முன்பாக ஏராளமான மக்கள் இந்த நேரத்தில் ஒன்று கூடியிருக்கிறார்கள். ஆண்டவரே, சிலர் வறுமையை சொல்லி அழுது கொண்டிருக்கிறார்கள். சிலர் தங்களுக்கு நிகழ்ந்த கொடுமைகளை சொல்லி உமக்கு முன்பாக ஒன்று கூடியிருக்கிறார்கள். இதோ இன்னும் ஏராளமான மக்கள் வாழ்க்கையில தோத்து போயிடக்கூடாது, எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விடாப்புடியோடு முயற்சியோடு உமக்கு முன்பாக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்களது ஒவ்வொரு வாழ்க்கையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அத்தகைய ஒரு நம்பிக்கையின் மீதுதான் இவர்கள் உமது திருமுன் இங்கே ஒன்று கூடியிருக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்களது நம்பிக்கை வீண் போகாது. இதோ இவர்களை ஆசீர்வதிக்கிறீர், இவர்களை வழி நடத்துகிறீர். ஒவ்வொரு சகோதரனுடைய குரலையும் கேட்கிற கடவுளாக இருக்கிறீர். ஒவ்வொரு சகோதரனுடைய கண்ணீரையும் காண்கிற கடவுளாக இருக்கிறீர். ஆசீர்வதியும் ஆண்டவரே, இவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே, இவர்களை வழி நடத்தும் ஆண்டவரே. இவர்கள் உம்முடைய அரசிலே என்னாலும் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு, தைரியத்தோடு உழைப்பதற்கு, இன்னும் ஏராளமான மக்களை தாங்கி பிடிப்பதற்கு, தங்களது குடும்பத்தினரை மகிழ்ச்சியோடு நெருங்குவதற்கு ஆசீர் கூறும், வழி நடத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆமென், 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 ஆமென். ஆமென். மார்புயரில் வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.